Hey guys, welcome to Cinematics. Hi Nana, a romantic drama. Natural star Nani, Mrunal Thakur, child artist Akira Khanna, Jairam, இவங்கெல்லாம் லீட் ரோல்ஸில் நடிச்சு ஷௌரவ் இன் டீபட் டைரக்டோரியலில் வெளிவந்த ஹாய் நானா மூவி ரிவ்யூ தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 35 minutes. மூவியோட பட்ஜெட் வந்து 40 crores-ங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விராஜ் ஒரு மாடலிங் ஃபோட்டோகிராஃபர். இவருக்கு 6 வயசில் மஹின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கங்க. அந்த பொண்ணுக்கு 65 ரோசஸ்னு ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி தான். மஹி பிறந்ததுலேருந்தே அவள் அம்மா இல்லாமல் அப்பாவோட பாசத்தில் மட்டுமே வளர்றா. டெய்லி மஹியை பெட் டைம் ஸ்டோரி சொல்லி தாங்க தூங்க வைக்கிறாரு விராஜ். அவங்க அம்மா ஸ்டோரி கேட்டால் மட்டும் தட்டி கழிச்சிட்டே இருப்பாருங்க. அந்த பொண்ணும் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கும். அப்பா மேலே உள்ள கோவத்தில் கடுப்பாகி ப்ளூட்டோன்ற தன்னோட டாகை கூட்டிட்டு ஒரு நாள் வெளில வந்துடுறாங்க. ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் யாஷ்னாவால் காப்பாற்றப்படுறாங்க மஹி. இந்த 2 கேர்ள்ஸும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகி மஹியோட அம்மா ஸ்டோரியை சொல்லியே ஆகணும்னு கம்பல் பண்ண நம்ம விராஜும் வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தன்னோட அம்மாவா மிருணால் தக்கூர் அதாவது யாஷ்னாவை தான் மஹி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. மஹி தான் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலா இல்லையா, கடைசியாக மஹி அந்த ரேர் டிசீஸ்லேருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க கதையே. இந்த மூவியோட லவ் போர்ஷன்ஸ்லாம் குன்னூர் லொக்கேஷன்ஸில் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்குங்க பார்க்க. சிங்கிள் பேரண்டாக விராஜ் தன் பொண்ணை பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் என் ஒருத்தனோட பாசம் மட்டும் உனக்கு பத்தலையா மஹி அப்படின்னு கேட்குற சீன் ஆகட்டும், பொண்ணு பெற்ற எல்லா அப்பாவும் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவாங்க. இந்த மூவியோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நானி, மிருணல், கீரா எல்லாருமே அவங்க ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்துருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. மியூசிக் கம்போசர் அப்துல் வஹாபும் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் நல்லாவே போட்டிருக்காரு. அவரோட பின்னணி இசையும் படத்திற்கு ஒரு சிறப்பு அம்சம் தாங்க. இந்த மூவியில் 2 லவ் ட்ராக் செம்ம மாசா வந்திருக்கும். சனு ஜான் வர்கீஸோட சினிமாட்டோகிராஃபி ஹாய் நானா வேர்ல்டில் ரொம்ப சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக கோவாவில் பட்டல்பட்டம் பீச்சில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பார் பாருங்க. அந்த நைட் க்ளோவில் ஒரு ஸ்டன்னிங் சீனாக இருக்குங்க. வார்த்தையால் சொல்கிறத விட அதை நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப வேர்த்தாக இருக்கும். எடிட்டர் பிரவீன் ஆண்டனியோ அவர் ஒர்க்கை ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாருங்க. சின்ன சின்ன லேக்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கதையோட லேக் தானே தவிர தேவையில்லாத சீன்னு படத்தில் எதுவும் சொல்ல முடியாது. ப்ரீசைஸாகவே படத்தை கட் பண்ணி கொடுத்துருப்பாரு. டிரெக்டர் ஷௌரவோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸாகவே எடுத்திருப்பாருங்க. ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரியாக ஆரம்பித்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தாங்க. ஒரு 10 minutesக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. எப்படின்ற மூமெண்ட் தாங்க பார்க்குற நமக்கெல்லாம் தோணும். மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக் இதெல்லாம் தான் நம்மளை படத்தோட ரொம்ப எமோஷ்னலாக கட்டி போட வைக்கும். படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ½ an hour கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். கேரக்டர் இன்ட்ரோக்காக எடுத்துக்கிட்ட டைம் தாங்க அது. அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கேஜ்டாக வச்சுருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவி மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ என்ஜாய் த ட்விஸ்டிங் எமோஷ்னல் ரொமான்டிக் ட்ராமா. ஹாய் நானாக்கு நம்ம சினிமாட்டிக்ஸோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8 out of 10 கொடுக்கலாங்க. தேங்க்யூ கைஸ்.